கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இப்போதும் கர்த்தருடைய ஆலயமாகிய இந்த மகிமையின் ஆலயத்தை நாம் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். பரிசுத்த வேதத்தில் தேவனாகிய கர்த்தர் சாலமோன் ஆலயம் கட்டும்போது கர்த்தருக்கு சமாதான பலிகளாக 27,000 ஆடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பண்ண போறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி, லோகத்துக்கும் அதிபதியாக இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, வானமே கொல்லாத உமது மகிமையை நினைத்து உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கட்டின இந்த ஆலயத்தை ஆண்டவரே நாங்கள் கனப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், இந்த இடத்தில் நீர் வந்து ஆண்டவர் உம்முடைய கல்வாரி அன்பினால், உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம். உமது நாமம் உயர்த்தப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, இந்த அலங்கத்துக்குள்ளே தேவனுடைய கரம் இருப்பதாக, இந்த அரண்மனைக்குள்ளே தேவனுடைய சுகம் இருப்பதாக, பரலோக தேவனுடைய வல்லமை இந்த ஸ்தலத்தை மூடி பராமரிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும். இந்த இடத்துக்கு வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, இந்த இடத்துக்கு வருகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, இந்த இடத்துக்கு வருகிறவர்கள் தேவ அன்பை உணர்வார்களாக. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவர்கள் பாவங்களை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே. இப்போதும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் மகிழ்ந்து கலிகூற கடவோம். இயேசுவின் பர்வதம் திருச்சபையின் இந்த 7வது பிள்ளைக்காக கைகளை தட்டி ஆமென். 7 என்பது பரிபூரணம். எங்க அம்மா அப்பாவுக்கு 8 குழந்தைங்க, 85 சபைகளை ஸ்தாபிப்பேன்னு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மெய்யாகவே இந்த வருடம் பிறக்கும் போது அறந்தாங்கி நீ இயேசுவை தாங்கி நில் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அவங்க எல்லாருக்கும் தெரியும், புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பிற்பாடு வருவாய் நிறைந்த ஒரு தாலுக்கா அறந்தாங்கி. அந்த தாலுக்காவில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக எனக்கு ஆவியானவர் சொன்ன சில காரியங்களை பேசி நான் இந்த இடத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நல்ல ஒரு தேவ பிரசன்னத்தை பிரதிஷ்டை நேரத்தில் பார்த்தோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பிரதிஷ்டை பண்ணோம். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அவர்கள் பிரதிஷ்டை பண்ணினார்கள். சரியான நேரத்தில் நம்ம பிரதிஷ்டை பண்ணினோம். அந்த இடத்துல அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் சொன்ன 3 காரியங்களை பேசி, எப்பயுமே சொல்லுவாங்க புது ஆலய பிரதிஷ்டையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்ட்டு. இன்னைக்கு உங்களுக்கு நிறைவான பலன், நிறைவான ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வாராக. மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். The book of
மீகா சாப்டர் 7 verse 11. உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும். இன்னொரு முறை சத்தமா அந்த மீகா 7:11 எல்லாரும் வாசிக்கலாமா? பிரியமானவர்களே, மதில்களை எடுப்பிக்கும் நாள் இந்த நாள். அல்லேலூயா. இந்த நாள் தீவிரமாய் கர்த்தர் எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிற நாள். அல்லேலூயா. ஆண்டவரே தீவிரப்படுத்துகிற நாள். தீவிரமாய் செய்வேன், பயப்படாத. ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் இந்த வருஷம் எப்படி பண்ண போறாரு? நம்ம சோம்பேறியா இருந்தாலும் அவர் தீவிரமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் கரிஸ்மேட்டிக் அப்படிம்பாங்க. கரிஸ்னா இந்த தீவிரவாதிக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. நம்ம தீவிரமாய் கர்த்தருக்காக வேலை செய்யணும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். முதலாவது தீர்க்க தரிசனமா சொல்றேன், அறந்தாங்கில கர்த்தர் என்ன செய்ய போற? ஆமோஸ் 9 அதிகாரம் 12 வசனம். ஆமோஸ் 9 அதிகாரம் சத்தமா படிக்கலாம். 12 வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். சகோதரர்கள் யாராவது ஒருத்தர் இந்த வசனத்தை சத்தமா படிப்பீங்களா? அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். Praise the Lord. தேவனாகிய கர்த்தர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து பழுதானவைகளை எல்லாம் சீர்படுத்துகிற கர்த்தர். நம்ம வாழ்க்கையில குறையில்லாத மனுஷர்களே கிடையாது. எல்லாத்தையும் குறை இருக்கு. தவறுகள் இல்லாத மனிதனே கிடையாது. அடிக்கடி டிஜிஎஸ் ஐயா அவருடைய பிரசங்கத்தில் அடிக்கடி மென்ஷன் பண்ற ஒரு வார்த்தை, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. எல்லாத்தையும் குறை இருக்கு. நம்ம நிறைய குறை உள்ளவர்கள். அதனாலதான் பேட்ரிக் அண்ணன் சொல்வாங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தப்படுத்தப்படுகிறோம். ஒவ்வொரு ஆராதனையும் நம்மை பரிசுத்தமாக்குது. ஒவ்வொரு ஜெப வாழ்க்கையும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே போகுது? பரிசுத்தப்படுத்திக்கிட்டே போகுது. அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பத்மு தீவில் இருந்த யோவான் சொன்னார், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 2வது ஆராதனையில் ஆவியானவர், நான் பிரசங்கியாரே கிடையாது அந்த நேரம், நான் பிரசங்கம் பண்ணவும் வரல, ஆனால் திடீரென்று அந்த நேரம் ஆவியாரால் ஏவப்பட்டேன், பி ஹோலி. ஆண்டவர் சொன்னார், ஃபார் ஐ ஆம் ஹோலி. The book of Exodus chapter 20 verse 1, யாத்திராகமம் 20 அதிகாரம் 1 வசனம் என்ன சொல்லுது? நான் பரிசுத்தர். 1-2 படிங்கள. ஆண்டவர் இந்த சபையை பார்த்து பேசி சொல்லுகிற வார்த்தை,
உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அல்லாமல் உனக்கு வேறு தேவர்கள். லேவியராகமம் ஃபுல்லா படிச்சீங்கன்னா, நான் கர்த்தர், நான் பரிசுத்தர், ஐ எம் ஹோலி. இந்த உலகத்துல எந்த தெய்வமுமே தன்னை பரிசுத்தர்னு சொன்னதே இல்லை. அல்லேலூயா. கொஞ்சம் சிரிச்ச முகமா என்னைய பாருங்க. இந்த உலகத்துல எந்த தெய்வமுமே தன்னை பரிசுத்தர்னு சொன்னதே இல்லை. பரிசுத்தர்னு சொன்ன எனக்கு தெரிஞ்ச ஒரே தெய்வம் கர்த்தர் தான். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் ஐ எம் ஹோலி, நான் பரிசுத்தர். இத அப்ப அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார்? பரிசுத்தமா இருக்கணும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? முதல் காரியம், விழுந்து போனவைகள் கட்டப்படும். என்னுடைய கணக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொன்னது எழுதி வச்சுக்கங்க. வரப்போகிற ஆகஸ்ட் இந்த சபை நிரம்பிடும். ஆகஸ்ட் 2025 சபை நிரம்பிடும். அப்ப என்ன செய்ய போறோம்? மேல ஒரு எல்இடி வச்சு பிராட்காஸ்ட் பண்ண போறோம். வெளியில கேமரா வைக்க போறோம். நல்ல ஸ்பீக்கர் வாங்க போறோம். வார வாரம் கீபோர்டு வச்சு வொர்ஷிப் பண்ண போறோம். பாலான வாசல் ஸ்தலங்களை இன்னைக்கு நான் எத்தனை 1000 பேருக்கு வேணாலும் சாப்பாடு கொடுக்கிற அளவுக்கு என் தலைய கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. யாராவது பசின்னு சொல்ல விடவே மாட்டேன். எனக்கு ஐயா பசிக்குதுன்னு சொன்னா நின்றுவேன். என்னை ஏமாத்தணும்னா அந்த ஒரு வார்த்தை சொல்லி ஏமாத்தலாம். ஐயா பசிக்குது அப்படின்னா நின்றுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். இன்னும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. திரும்ப வந்து ஆமோஸ் 9:12 வாசிங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி படிங்க. அந்நாளிலே எல்லாரும் கவனிங்க. ஒரு நாள் தந்தை பெர்க்மேன் சப்பாவோட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு. டேய் வாடா கொஞ்சம் தூரம் நடப்போம் அப்படின்னு. நடந்து ஒரு அருமையான பாடல். அது என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. காலையில நான் யோசிச்சு பார்த்தேன், ஞாபகம் இல்லை. திடீர்னு என் முதுகுல ஒரு தட்டு தட்டி ஒரு வார்த்தை சொன்னார். டேய், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் எடுப்பித்து பாலானவைகளை எல்லாம் கட்டினாரா. என்னவே கட்டுற நாள் தைரியமா அப்படின்னார். இந்த வார்த்தையை தாங்க நான் கார்ல வரும்போது அப்படியே நினைச்சுக்கிட்டே வந்தேன். அன்னைக்கு அந்த தகப்பன் தட்டி கொடுத்து சொன்ன வார்த்தை இன்னைக்கு ஊழியத்துக்கு எவ்வளவு ஆதரவு பாருங்க. விழுந்து போன தாவீதின். ஆமா, எனக்கு உண்மையாலுமே ஃபாதரை கூப்பிடணும்னு அவ்வளவு ஆசை. நிச்சயமா நேரம் போய் கூப்பிட்டு பக்கம் தான் வந்திருப்பார். ஆனாலும் அறந்தாங்கில நம்ம பெரிய சர்ச்சு கட்டி கூப்பிடுவோம், பெரிய பிரம்மாண்டமா கட்டுவோம். இத வந்து ஃபாதர்ஸ் பங்களாவா மாத்திடுவோம். சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இரண்டாவது காரியம், முக்கியமான காரியம், ஆமோஸ். திரும்பவும் ஆமோஸ் படிங்க. பழுதாய் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி. முதல்ல விழுந்து போனவைகள் கட்டப்படும். இரண்டாவது பழுதாய் போனவைகள் பழுது பார்க்கப்படும். சத்தமா ஒரு ஆமென். நெகேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், நெகேமியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். பழுது பார்த்து கட்டினான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். நம்ம மனித வாழ்க்கையில எல்லாரும் கவனிப்பீங்க நான் நம்புறேன். நிறைய நேரங்கள்ல தடுமாறுறோமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில தடுமாற்றங்கள் வரும், சோர்வுகள் வரும், பலவீனங்கள் வரும். ஆனா என்ன ஒரு ஸ்பெஷல்னா, அவருடைய ரத்தத்துல நமக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறதுனால விடவே மாட்டாருங்க, தூக்கிடுவாருங்க, விடவே மாட்டார். இந்த மாதம் ஒரு உடன்படிக்கையின் மாதம், அப்படியே தூக்கிடுவார் பாருங்க. இரண்டாவது, நமக்குள்ள 1000 பழுது இருந்தாலும் அந்த பழுதெல்லாம் மாத்திருவார். ஒரு முறை ஒரு தேவ மனிதனோடு பழக நேரிட்டது. அவர் சொன்னாரு, அல்ல கவனிங்க,
கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எது ஃபெயிலியர் ஆயிடுச்சு? கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. டாக்டர் சொன்னாங்க, ரொம்ப நாள் நீ உயிரோட இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு யாராவது கிட்னி டொனேஷன் பண்ணாக்க உங்க உயிரை என்ன பண்ணலாம், காப்பாற்றலாம். யாரும் கிட்னி தர்ற மாதிரி இல்லை. அந்த நேரத்தில் அந்த உறுப்புகள் கிடைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போதான் மனித உறுப்புகள்லாம் அதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு, கேட்டால் உடனே இருந்தால் என்ன பண்ணிடுறாங்க, உடனே கொடுத்துட்றாங்க. ஆனால் நான் சொல்றது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அப்போ அந்த 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 ஊழியக்காரன் கொடுத்த சாட்சி, பிரதர் நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா, பல நாட்கள் நம்ம தான் சாக போறோமே, இனிமே நம்ம உயிரோட இருக்க போறது இல்லையே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு தன் ஜெப அறையில தேமி தேமி அழுதாராம். அப்ப ஆண்டவர் சொன்னாராம், எப்பா உன் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்ச, எவன் கிட்னி கொடுப்பான்னு தேடிட்டு இருக்கிய, உன் கிட்னியை படைச்சதே நான் தானே. அல்லேலூயா. நீ வச்சிருக்கிற பைக்ல ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் போயிருச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டாராம். என்ன பண்ணுவேன், ஒரு கடையில் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் போய் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி மெக்கானிக்கிட்ட போய் கொடுத்து என்ன பண்ணிடுவேன், மாத்திடுவேன். அது செய்ய முடியும்ல ஒன்னால? உன் வண்டியில பழுதா போனவைகளை சீர்படுத்த முடியும் தானே அப்படின்னு சொன்னா, பரலோகத்தில் உங்க எல்லாருக்கும் தேவையான மாற்று உறுப்புகள் ஒரு குடோன்ல வச்சிருக்கிறேன். அதெல்லாம் வெளியில ஒரு போர்டு இருக்கு, அன்கிளைம் மெட்டீரியல்ஸ் எழுதி இருக்குது. யாரும் இன்னும் கேட்டு வாங்கிக்காத பொருள்னு இருக்குது. என்ன சூப்பர் பாருங்க. ஆமென். கர்ப்பப்பைய கொடுத்துருவார். பாம்பேல ஒரு அம்மாவுக்கு கொடுத்துருக்கிறார். கர்ப்பப்பை எடுத்த அம்மாவுக்கு கர்ப்பப்பைய கொடுத்துருக்கிறார். அது பாருங்க, அன்கிளைம்டு மெட்டீரியல்ஸ் எழுதியிருக்கிறத பார்த்துட்டு, என்ன ஆண்டவரே உனக்கு கிட்னி கேளு தர்றேன். ஜோம் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட போயிருக்காருங்க. டாக்டர் செக் பண்றாருங்க, பழைய கிட்னியவே காணும். பழைய கிட்னி இந்த இதான காணும், புது கிட்னி இருக்குது. டாக்டர் அரண்டு போயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய அற்புதங்கள் நடக்க போகுது நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோம். முதல்ல விழுந்து போனவைகள் எடுப்பித்து கட்டப்பட போகிறது. இரண்டாவது பழுதாய் போனவைகள் பழுது பார்த்து சீர்படுத்த போகிறது. மூணாவது எசேக்கியேல் புத்தகம் 36 அதிகாரம் 36 வசனம். எசேக்கியேல் 36:36. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானவைகளை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது. இப்ப கவனிங்க, இது ஒரு ப்ராஃபஸி அறந்தாங்கி சர்ச்சுக்கு. தொடர்ந்து வாசிமா. இதை சொன்னேன். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. இன்னொரு முறை படிப்போமா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கர்த்தராகிய நான் எதை கட்டுகிறேன்? பாலான வாசல் ஸ்தலம், நிர்மூலமானவைகள் எல்லாம் கட்டப்பட்டு உயர்த்தப்படும். நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும். இது அறந்தாங்கில கட்டப்பட்டிருக்கிற இயேசுவின் பர்வதம். இது பயிர் நிலம். சொல்லுங்க. இன்னைக்கு போடுற விதையே இன்னைக்கு முளைக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்ல, மீதியான ஜாதிகள் சுற்றிலும் இருக்கிற உங்க கைகளை அப்படி உயர்த்தி காமிங்க. சுற்றிலும் இருக்கிற, ஆண்டவர் சொல்றார், நிர்மூலமானவைகளை எல்லாம் கட்டுகிறேன் என்றும் பயிர் நிலமாக்குகிறேன் என்றும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். அடுத்த வசனம் கூட படிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் என்னவென்றால், இந்த பாருங்க, இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி
இந்த இடத்துல கர்த்தர் மனிதர்களை பெருக வைக்க போகிறார். நிர்மூலமானவைகள் எல்லாம் சீர்படுத்தி நல்ல கவனிங்க. 3 காரியம் இந்த சபையில நிறைவேற போகிறது. விழுந்து போனவைகளை எடுப்பிக்க போகிறார். பழுதாய் போனவைகளை கர்த்தர் சீர்படுத்த போகிறார். நிர்மூலமானவைகளை எல்லாம் சீர்படுத்தி எல்லாவற்றையும் கட்ட போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமையா ஆவியானவர் உணர்த்துதலோட ஒன்று சொல்றேன். இந்த சபைக்கு நான் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லி முடித்தாயிற்று. கர்த்தரே இந்த சபைக்கு வெளிச்சமா இருப்பார். கர்த்தரே இந்த சபையினுடைய தலைவராக இருப்பார். சத்தியம் தாராளமாக இந்த சபையில பேசப்படும். ஆவியானவர் எழுந்தருள்வார். இந்த இடத்துல அபிஷேகம் பெருகும்.